ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏஷியன் வித் எபிசோட் 53 அண்ட் 54 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வாங்கவோ தான் வந்து காமிக்கிறாங்க. அவன் வந்து அந்த ஷுவாங்க வந்து தோக்கடிச்சு வந்துட்டான். இதை பார்த்துன்னு அங்கே இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. நீ ரொம்ப வந்து டேலண்டானவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ட்ராவல் பண்ணி வந்த அந்த டெலிபோர்ட்டேஷன் அரே வந்து திடீர்னு வந்து ரெட் கலர் மாறுது. அதுவும் இல்லாமல் அவங்க இருக்கிற ஸ்க்ரீனில் வந்து அந்த டெட் ஃபேஸ் அங்கே வந்து இருக்கான். இவன் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். நம்ம ஹீரோட பேஸ் ஸ்டோன் வந்து சொல்லுது, ஆமாம் இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், ஏதோ பவர்ஃபுல்லான ஏதோ உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு ட்ரீ மூலமாக தான் இங்கே இருக்கிற இடத்துக்கு வந்து சோர்ஸே வருது. அப்போ அந்த ட்ரீயை வந்து அழிக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அகாடமி சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து சரி நாங்கள் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அந்த அந்த அறைக்குள்ளே போனோடனே அந்த அறை வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுது. இங்கே நம்ம ஹீரோ வந்து அப்படியே வந்து அந்த டெட் ஃபேஸை வந்து அட்டாக் பண்ணுறான். அதனால அந்த மரத்துலேருந்து அவன் அங்கே நகர்ந்து போயிடுறான். நான் உன்னை பார்த்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு வாங்கோ அப்படின்னு சொல்லி மட்டும் அந்த டெட் ஃபேஸ் வந்து சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி வந்து உன்னால் வந்து என்னை ஸ்டாப் பண்ண முடியாது, முடிஞ்சால் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஆனால் நீ ஆல்ரெடி வந்து என்னோட ட்ராவலை வந்து மாற்றிக்கிட்ட, உன்னால் வந்து இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி டெத் ஃபேஸ் வந்து சொல்கிறான். உன் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டோன்ஸி வந்து எனக்கு வேணும், ஆனால் வேஸ்ட்டாக இருக்குது உன்கிட்ட, அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்கிறான். அது இருந்தால் வந்து என்னோடய ஃபுல் பொட்டென்ஷியல் பவர் வந்து ரிலீஸ் ஆகும். நீ வந்து என் கூட சேர்ந்துக்கோ, ரொம்ப நாள் ஆகலை, நீ டீமன் கூட வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் டீமன் கூட வந்து சேரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீ இன்னைக்கு சாக போகிற, நீ தனியாக இருக்க, இன்னைக்கு நீ சாக போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஃபார்மேஷன் வந்து உருவாகிட்டு இருக்கு. யார் சொன்னால் நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தாய் தான் வந்து காமிக்கிறாங்க. நம்ம தாய் வந்து அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அந்த சீனியரை வந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து அனுப்பலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அவனும் வந்து நான் அவனோட தன்னை டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து டெட் ஃபேஸை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 பேர் வந்துட்டிங்களா, நான் உங்கள் 2 பேர்த்தையும் இன்றைக்கி சாகடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி டெத் ஃபேஸ் வந்து அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். அந்த டைம் வந்து தாயும் அங்கே வந்துட்டான். அவன் வந்து அவனோட ஒரு இல்யூஷனை வந்து வந்து உருவாக்குறான் அந்த இடத்துல வந்து. உடனே டெட் ஃபேஸ் சொல்கிறா, இது வெறும் ஃபேண்டசி இல்யூஷன் தான், இதெல்லாம் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம தாய் வந்து அவனோட ஐஸ் பிளாக்கை வச்சு அட்டாக் பண்ணுறான். அதனால வந்து அவன் ரொம்பவே வந்து அதிகமாக விலகுது. இது என்ன இங்கே நடக்குது, என்னால் நம்பவே முடியலையே, இது வெறும் இல்யூஷன் தானே அப்படின்னு சொல்லி டெட் ஃபேஸ் வந்து ரொம்பவே கோவப்படுறான். அவன் அங்கே இருக்கிற ஐஸ் பிளாக் எல்லாத்தையும் வந்து உடச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் பார்க்குறான், இவன் ரொம்ப வந்து அடி வாங்கிக்கிட்டு இருக்கான் இவங்கிட்ட அப்படின்னு சொல்லி. நீ ரொம்ப நேரம் என்கிட்ட விளாண்டுட்ட, இன்றைக்கி நான் வந்து உன் கதையை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து டெட் ஃபேஸ் வந்து நம்ம தாயை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வரான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அவனோட ஐஸ் வாட்டை யூஸ் பண்ணி வந்து அந்த அட்டாக்கை வந்து தடுக்கலாம். உடனே வந்து தாய் வந்து அவனோட மறுபடியும் ஐஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். இன்றைக்கி நான் அவனை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட ஷேடோ டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறான். நீ இன்றைக்கி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதுக்காக நீ வந்து அனுபவிக்க போகிற அப்படின்னு சொல்லி போட்டு அவன் வந்து அவனோட ஃபுல் பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அவங்ககிட்ட இருக்க ட்ராகன் அண்ட் டைகரோட பவர்ஸை வந்து சோல் ஆம்பர் மூலமாக வந்து ட்ரை பண்ணுறான். இதனால வந்து அவங்க 2 பீஸ்ட்டுமே வந்து அந்த டெத் ஃபேஸை வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. இவளும் வந்து ரொம்ப வந்து அடி வாங்கி கீழே விழுந்துடுறான். அந்த இல்யூஷன் வந்து சொல்லி எல்லாருமே வந்து வெளியே வந்துட்டாங்க. நீ என்ன நினச்ச, இன்னையோட எல்லாமே முடிஞ்சுன்னு நினச்சியா? நான் அந்த ஃபார்மேஷன் எதுக்கு தெரியுமா உருவாக்கியிருக்கேன், உனக்காக தான். இதோட இன்னும் இது முடியல, இனிமேல் தான் எல்லாமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து நம்ம சீனியர் பிரதர் வந்து அவனோட ஒரு ஆர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி வந்து அந்த டெட் ஃபேஸை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுறான். இது எங்கள் ஃபேமிலியோடு தான், அவளால் வந்து திரும்ப வெளியே வரவே முடியாது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்கிறான். சரி ஓகே நல்லது அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்கிறாங்க. நம்ம தாயும் அங்கே இருக்கிற ஒரு ஃபார்மேஷனை வந்து அங்கேருந்து எரேஸ் பண்ணிடுறான். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டீமன் கிங்காக இருக்கிற இப்போ இவன் தான் வந்து வெளியே வந்திருக்கான் இன்னொரு ஆள் இருந்து. எனக்கு ரொம்பவே வந்து கவலையாக இருக்குது. அந்த டெத் ஃபேஸ் வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இவங்க கிட்ட மாட்டுவாங்கன்னு சொல்லுது எனக்கு தெரியல. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடியும் சொல்கிறான். இவங்க 2 எல்லாருமே வந்து அந்த ஃபார்மேஷன்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி இவங்களோட அகாடமி கிட்ட வந்து வந்துட்டாங்க, போட்டி நடந்த இடத்துக்கிட்ட. திடீர்னு இங்கே யாருமே காணோம், எல்லாருமே எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய காஸ்ட்லாம் வந்து இவங்களை வந்து சுற்றி வளைக்கிறாங்க. இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் இவங்க 3 பேருமே வந்து பார்க்குறாங்க. அப்போது வாங் ஃபேமிலி எல்லாத்தையுமே சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே வந்து கைது பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே என்ன நடக்குது, இங்கே வாங் டி யங் தானே இவங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. அவங்க
காட்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள வந்து எல்லாம் தள்ளி விடுறாங்க கீழே வந்து. அப்போ தான் வந்து ஷூத்தையா இங்கே இருக்கான், இந்த செவன்த் பிரின்ஸ். அவன் வந்து சொல்கிறான், நீ போன தடவை வந்து என்னோட கோரையே வந்து அழிச்சிட்டேன். அதை நான் அதுக்காக வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய வந்து பலியை வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒழுங்கா வந்து என்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. அப்போ தான் வந்து நான் இவங்கள வந்து உயிரோட விடுவேன் அப்படின்னு சொல்லி 2 பக்கமும் வந்து நிறைய ஃபேமிலிஸ் வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து வச்சுருக்கான். இவங்க இப்போ என்ன பண்ண போற? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். நீ ராயல் ஃபேமிலிக்கே வந்து ஒரு துரோகத்தை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே உன்னை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம ஹீரோவை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனை ஓப்பன் பண்ணாமல் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். மற்றவங்களும் வந்து அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி வந்து எல்லாத்தையும் வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. இவனை சும்மாவே விடக்கூடாது, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மட்டும் இந்த காட்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ண வராங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்க எல்லாத்தையும் வந்து ஈஸியாவே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான் போல அப்படின்னு சொல்லி போட்டு இந்த 8த் பிரின்ஸ் வந்து பார்க்குறான். அவன் வந்து இன்னைக்கு உன்னால என்ன தப்பிக்கவே முடியாது. என்னோட நியூ ஃப்ளையிங் ஷாட் டெக்னிக் மூலமா வந்து நான் உன்ன சும்மா விடமாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து அவன் கதைய ஈஸியாவே வந்து முடிச்சிடறான். அங்க இருக்க எல்லாத்தையுமே வந்து இவன் காப்பாத்திட்டான். இப்போ வந்து நம்ம 7த் பிரின்ஸ் வந்து சொல்றான். நீ வந்து இன்னைக்கு அனுபவிக்க போற. நான் இப்போ 6த் லெவல் குயில வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி மட்டும் அவன் வந்து அட்டாக் பண்றான்னு சொல்லி வரான். நம்ம ஹீரோவும் அவன்கிட்ட இருக்க இந்த ஐஸ் வாட்ஸை யூஸ் பண்ணி வந்து காப்பாத்துறாங்க. நம்ம தாயும் இங்கே இதை வச்சுக்கோங்க, இதுக்கு அந்த பெண்ணட்டை வச்சுக்கோங்க, இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் ஈஸ்ட் பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி இந்த வாங் ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த செவன்த் பென்சரோட தலையிலேயே வந்து காலை வச்சு மிதிச்சிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் உனக்கு, எவ்வளோ தைரியம் தான் ஏன் மேலேயே வந்து கால் வச்சு இருப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ ரொம்பவே வந்து அதிகமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனை பார்த்து வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க அகாடமி சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து அவனை விட்டுரு, சூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஒரு எம்பரர் ஃபேமிலி இவனை நீ ஏதாவது பண்ணினா வந்து உனக்கு தான் வந்து நிறைய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவனோட கைக்குள்ளேயே வந்து இந்த ஐஸோட வந்து சொருகிறான். இவன் எல்லாத்துக்குமே தெரியுமா, இப்போ உங்க எல்லாத்துக்குமே தெரியுதா, இப்போ வாங் ஃபேங் தான் வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவன் தான் வந்து ஃபஸ்ட்டு காடாக மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து இவனோட லெவல் வந்து ஒரு எம்பரர் லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவன் கையில் வந்து சோடை இன்னும் நல்லா சொருகிட்டு இருக்கான். இவனுக்கு இன்னும் ரொம்ப நிறைய காமிக்கணும் நான் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, ஏன் இதுக்காக இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. அவன் செவன்த் பிரின்ஸான எந்திரிச்சு, நீ எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணுவ, இன்னைக்கு நான் அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்டேஜுக்கு நடுவில் வந்துட்டு, யாராவது என்னை தடுக்க நினைச்சுன்னா வாங்க அப்படின்னு சொன்னோடனே ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோ வந்து அவன் கதையை வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடறான். யாராவது என்னை தடுக்க முடிஞ்சா திரும்ப என்னை அட்டாக் பண்ணுறதுக்காக வாங்க, வந்தீங்கன்னா வந்து நீங்கள் உயிரோடவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து இந்த போட்டியை அனௌன்ஸ் பண்ணவங்ககிட்ட வந்து சொல்கிறான். இப்போ வந்து இந்த போட்டியோட வின்னரை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நானும் அனௌன்ஸ் பண்ணுறேங்க. இந்த டிராகன் அண்ட் டைகர் இந்த போட்டியோட படி இந்த தியான்மு அகாடமியை சேர்ந்த வாங்குவோ தான் வந்து இந்த போட்டியோட வின்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரிவார்டாக வந்து 10,000 டேல்ஸ் கோல்டு காயின்ஸும் அப்புறம் வந்து அந்த கொஞ்சம் இடத்த வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். எனக்கு வந்து இவன் தான் வேணும், இவனோட உயிர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி 6த் பிரின்ஸை பார்த்து வந்து கேட்டுட்ருக்கான். அவனை வந்து நம்ம ஹீரோ வந்து நான் பார்த்து இப்படி சொல்கிறான். நீயோட உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். இப்போ நம்ம சேனலில் அதுக்கு கொஞ்சம் வியூஸ் வந்து கம்மியாக தான் போகுது. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.